சரி பாலப்பிரியாவும் சரி இந்த பாட்டு அவ்வளவு அழகா பாடி கோல்டன் பஸரும் வாங்கினாங்க. ஜட்ஜஸ் ஆன உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம், நிவாஸ் கே பிரசன்னா 3 பேருமே இவங்களை வெகுவா பாராட்டினாங்க. குரூப்ல டூப்பா இருக்கிற ஒரு ஜட்ஜான மிஷ்கின் பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணிருக்காரு. இளையராஜாவோட இசையை எனக்கும் பிடிக்கும் தான், பட் எல்லாத்துக்குமே முட்டு கொடுத்துட்டு இருந்தா அது வேலைக்காகாது. அதைத்தான் மிஷ்கின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பாடல ஒரிஜினலா இளையராஜா தான் பாடி இருப்பாரு. சோ திவாகர் அவர்கள் இளையராஜா மாதிரி இந்த பாட்டை பாடல மிஷ்கின் கமெண்ட் பண்றாரு. தெரியாம தான் கேக்குறேன், திவாகர் என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்டா இளையராஜா மாதிரி பாடுறதுக்கு? பிகாஸ் எந்த ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கருமே இன்னொரு சிங்கரை இமிடேட் பண்ணி பாட மாட்டாங்க. அவங்க பாடக்கூடிய சாங் அப்படியே ஓன் பண்ணி அவங்க ஸ்டைல்ல தான் பாடுவாங்க. அண்ட் ஒரு சில சிங்கர்ஸ்க்கு பெரிய பெரிய சிங்கர்ஸோட வாய்ஸோட டெப்த் அப்படியே இருக்கும். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம குறை சொல்ல முடியாது. எக்ஸாம்பிள் இப்ப கண்டஸ்டன்ட்டா இருக்கிற சரண்ராஜுக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களோட குரல் டெப்த் இருக்கும். சோ அவர் பாத்தீங்கன்னா இளையராஜா சாங்ஸ் மோஸ்ட்லி பாடுவார். இளையராஜா அவர்கள் பாடிய பாடல சரண்ராஜ் பாடுறப்ப நல்லா இருக்கணும். அண்ட் திவாகர் பாத்தீங்கன்னா இளையராஜா மாதிரி பாடலன்னு சொல்லிட்டு தான் மிஷ்கின் சொல்றாரு. நானும் ரொம்ப வருஷமா பல சிங்கிங் காம்படிஷனை பாத்துட்டு இருக்கேன். எந்த ஒரு ஜட்ஜும் இந்த மாதிரி கேவலமான ஒரு கமெண்ட் பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் இவர் ஜட்ஜே கிடையாது. சீசனை இவர் பாத்துருப்பாரா இல்லையான்னு தெரியல. அந்த நேரத்துல அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் இருந்தது, எந்த மாதிரியான பாடல்கள் அவர் சீசன்ல பாடினார் சொல்லிட்டு நான் ஏன் இவ்வளவு ட்ரிகர் ஆகி பேசுறேன்னா இவர் திவாகரோட சிங்கிங்ல சுத்தி மிஸ் ஆயிடுச்சு இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இளையராஜா மாதிரி இந்த பாட்டை பாடலன்னு சொல்றது உண்மையிலேயே யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதே நேரம் சரண்ராஜ் அந்த ஸ்டேஜ்ல இந்த பாட்டை பாட வச்சு இந்த மாதிரி தான் பாடணும்னு சொன்ன பாத்தீங்கன்னா திவாகரை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்னுமே இந்த தற்குறி ஜட்ஜை வச்சுட்டு எவ்வளவு நாள் ஷோவை ஓட்ட போறாங்கன்னு தெரியல. இதுக்கு பேசாம தமனே இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன். சரண்ராஜா அவர்கள் விக்னேஷ் கபாலி வெளியேறின அப்பயே பாத்தீங்கன்னா இவரும் வெளியேறி இருக்கணும். பிகாஸ் இவரோட கம்பேர் பண்றப்ப கானா பூமணி பாத்தீங்கன்னா ரொம்பவே பெட்டரான ஒரு சிங்கரா தான் எனக்கு படுறாரு. சரண்ராஜ் உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது. பட் இருந்தாலுமே உங்க தற்குறி தலைவர் ரொம்பவே உங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு.